குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து லைக் குரூப் டூக்காக ஒரு செஷன் கொடுக்கலான்னு பிளானிங். ஸோ குரூப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு வந்து ரெண்டு செஷனாக வந்துட்டு ரெண்டு டைப்பில் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக தெரியுன்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வாட்டி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம், தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு நமக்கு ரன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் டூ டூ ஏ அண்ட் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த குரூப் டூவோட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த மெயின் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், ரெண்டாவது மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான போஸ்டிங் அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் படிக்கணும், தென் லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும். சரிங்களா? லைக் இது நம்ம டவுன்லோட் பண்ணலாம். லைக் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ், ஜியோகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். சரிங்களா? ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஐ ஜூம் ஜூம் பண்றேன் பாருங்க. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் அது வந்து 5 மார்க்ஸ், தென் ஜியோகிரபி ஆஃப் இந்தியா இஸ் 5 மார்க்ஸ். இந்த மாதிரி கேட்பாங்க. லைக் அடுத்தது வந்து இதே தமிழ்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா லைக் பொது தமிழ், இலக்கணம், சொல்லகராதி, இந்த மாதிரி தமிழ் பொது தமிழ்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நான் முன்னதே சொன்ன மாதிரி பொது தமிழ் லாங்குவேஜ் தமிழ் இருந்துச்சு சரிங்களா, அது வந்து கட்டாயமா நீங்க எழுதிதான் ஆகணும். அடுத்தது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து வெக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட பொருளாதாரம், அதாவது இந்தியாவோட பொருளாதாரமும் இருக்கும், தென் புவியியல் ஜியோகிரபியும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல இருந்து இதுதான் உங்களோட சிலபஸ், பக்கா சிலபஸ். இதுதான் கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ற சிலபஸ். இப்போ மேம் இதுக்கு எங்க இருந்து படிக்கணும் மேம், சோர்ஸ் எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆஸ் பர் சிலபஸ் இதோட பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா அது ஸ்கூல் புக்ஸ் தாங்க. ஸோ அது வந்து யாருமே அப்ஜெக்ஷன் சொல்லவே முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸ்கூல் புக்ஸ் தான். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து குரூப் டூவுக்கு வந்து 11th 12th புக்ல இருந்து எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா இட் மஸ்ட் பி ஒரு ரொம்ப ரொம்ப இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேயா? பட் இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிலபஸ்ல இருக்கிறது வந்து பகுத்தறிதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொது அறிவுல இந்த பகுத்தறிவல் வந்து எந்தெந்த புக்ஸ்ல இருந்து இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்டூடெண்டால டக் டக்குன்னு நீங்க எடுத்து கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய வெகுவாக இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இப்ப பகுத்தறிதல் அப்படின்னா அந்த பகுத்தறிதலுக்கான 6th 10th 12th இது வரைக்கும் இருக்க புக்ஸ்ல எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு மெட்டீரியலா நாங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து தான் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம பண்ண போறோம். சோ இன்னைக்கு அகைன் வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேக்குறாங்க, மேம்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரெயின் பண்றீங்களா இல்ல மெயின்ஸ்க்கும் ட்ரெயின் பண்றீங்களா? நீங்க ஒன்ஸ் குரூப் டூக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க போத்க்கும் சேர்ந்து தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஏன் வந்து போத்க்கும் சேர்ந்து நான் ஜாயின் பண்ற சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நீங்க ஒன்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா, தென் மெயின்ஸ்ல போய் அந்த இடத்துல பசங்க ஸ்ட்ரக் ஆகுவீங்க. ஓகேவா? சோ அந்த டைம்ல நமக்கு வந்து கேப் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்குமான அந்த ரிசல்ட்ஸ், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுல இருந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்குமான அந்த டியூரேஷன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குதுங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் லைக் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் படிக்கும் பொழுதுமே நிறைய வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ சோ எப்பவுமே குரூப் டூவோட ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிச்சா போதும். ஓகேவா? ஆனா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இது எல்லாமே எம்சிக்யூங்க, ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின் தான் வரும். ஆனா நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது டிஸ்கிரிப்டிவா நீங்க ஃபுல்லா கொஸ்டின்ஸையும் உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனையுமே நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம். சரிங்களா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், லைக் ஃபுல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். லைக் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிப்போம். அதோட மெட்டீரியல், அதோட கன்சாலிடேட்னு ஒரு மெட்டீரியல் நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம வி ஆர் மூவிங் டு ஒரு டிகிரி மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு மெட்டீரியல்ஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட செஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப கிளாஸஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து லைக் வரலாறுல வரக்கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ்ல வரலாறுல வரக்கூடிய ஒரு டாபிக். சிந்து சமவெளி நாகரிகம்
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். சோ கிரேக்க வல்லாசிரியர் சரிங்களா ஹெரடோடஸ் ஹெரடோடஸ் தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை தான் நம்ம வரலாற்றோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறோம். சோ 1 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்டா கிரேக்க வரலாற்றாசிரியர் யாரு? ஹெரடோடஸ். ஓகேங்களா? நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி நான் ஒரு 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 ஓவரால் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம ஊர்ல இந்த நாகரிகம் அப்படிங்கிறது வந்தது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மூலமா தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 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 பில்டிங்கோட கட்டமைப்புகள், ஒரு டிரைனேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல அந்த காலங்கள்லயே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட காலம் வந்து பாருங்களேன், கிமு 3300 டு 1900 அப்படிங்கிறது கத்தரிக்க கார்பன் முறை அப்படிம்பாங்க. சரிங்களா? கதிரியக்க கார்பன் முறை அப்படிம்பாங்க. சாரி. சோ அதுதான் 3300ல இருந்து 1900 நாட்கள்ல கூட ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடங்கள் அமைப்புகளும் டிரைனேஜ் சிஸ்டமும் எல்லாமே வச்சு கட்டப்பட்டதுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? இதான் ஒரு ஓவரால். சோ இப்ப நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லத்தீன் மொழியில இருந்து வந்தது, லாட்டின்ல இருந்து. சோ அதோட மீனிங், அதோட பொது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மொழியோட வார்த்தை என்னதுங்க? சிவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம். சொல்றது புரிஞ்சுதா? சோ லத்தீன் வார்த்தையில இருந்து அந்த நாகரிகம் அப்படிங்கிறது வருது. அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா இதோட நகரம் அப்படின்னு அர்த்தம். வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து எந்த சொல்லில இருந்து வந்ததுன்னு கேட்பான். இது வந்து கிரேக்க சொல்லில இருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கறதுல இருந்து இது வந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ நாகரிகம் லத்தீன் வார்த்தையிலிருந்து வரப்பட்டது, வரலாறு கிரேக்க சொல்லுல இருந்து வரப்பட்டது. அங்க வந்து சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு, இங்க வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. சிவிஸ்கான மீனிங் வந்து நகரம், ஹிஸ்டோரியாக்கான மீனிங் வந்து ஒரு விசாரிப்பதன் மூலம் கற்றல். கரெக்டுங்களா? வரலாறுனாலே அதுதானே. சோ ரிசர்ச் பண்ணி அது மூலமா நமக்கு தெரியக்கூடிய விஷயம். சோ வரலாறு அப்படிங்கிறது விசாரிப்பதன் மூலம் கற்றல். கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து இருந்து அது பெறப்பட்டிருக்கு. ஓகே, 1 வேர்ட்ஸ்ல கேட்கலாம். இந்தியாவில் முதல் கட்ட நாகரிகமயமாக்குதலின் சின்னம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். சரிங்களா? சோ இதோட பூமியோட எல்லை, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எங்கெங்க இருந்துச்சு, இந்த நாகரிகம் வந்து எந்த லொக்காலிட்டியிலங்க ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா தெற்கு ஆசியாவுல ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இதோட காலப்பகுதியா நம்ம இந்த காலத்தை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கல காலம் அல்லது செப்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 3300ல இருந்து 1900 நான் சொன்னேங்கல்ல, இதோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க. இதோட நகரங்கள் வந்து இது 6 நகரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சிந்து சமவெளி நாகரிகங்கிறது ஒரு பெரிய லொக்காலிட்டிங்க. சரிங்களா? சோ ஒரு 6 நகரங்களா பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொன்றிலையும் 200க்கும் மேற்பட்ட நாகரிகங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாகரிகங்களை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இந்தியா மட்டும் கிடையாது. நான் தான் சொன்னேங்களே தெற்கு ஆசியா ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? சோ அப்ப தெற்கு ஆசியா ஃபுல்லா அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்ததுன்னு சொல்லப்படுது. மேக்சிமம் இந்த பாகிஸ்தானோட ஒரு சில இடங்களை வந்து இருந்ததுங்கிறது நிறைய சொல்லப்படுது. இந்தியாவுல மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நார்த் இருக்குங்கல்ல, சோ அந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் இந்த நாகரிகங்களோட இருந்துச்சு. இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கறதே இந்த மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது மூலமா தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா தான் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. சரிங்களா? சோ இது ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஆக்சுவலா ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல நார்த்ல ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சதுனால இதோட பேர் வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இது. ஹரப்பாங்கிறது என்னது? சிந்து சமவெளி நாகரிகத்தோட இன்னொரு பெயர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இத. 1826ல சர் சார்லஸ் மேசன் எனும் ஆங்கிலேய பயணி வந்து ஹரப்பாவிற்கு முதலா வராரு. எப்போ? 1826ல. சரிங்களா? ஒரு ஆங்கிலேய பயணி இந்தியாவுக்கு வராரு, ஹரப்பாவுக்கு வராரு. சோ 1831ல அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, சிந்து சமவெளி நாகரிகங்கள் மாதிரி இந்த மாதிரி பண்பாட்டோடு தொடர்புடைய ஆம்ப்ரி எனும் இடத்திற்கு வருகை புரிகிறார்.
சோ இந்த ஹரப்பா நாகரிகம், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தொடர்புடைய ஒரு இடம் தான் ஆம்ப்ரி அப்படிங்கிறதுமே. சோ அதுக்கு வந்து அலெக்சாண்டர் ஃபர்னஸ் வராரு. சோ எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம், எப்படி 1826ல யார் வராரு? சார்லஸ் மேஷன். 1831ல யாரு வராங்க? அலெக்சாண்டர் ஃபர்னஸ். கரெக்டுங்களா? அடுத்தது 1853 56 ஆகிய ஆண்டுகள்ல சர் அலெக்சாண்டர் கர்னிங்ஹாம் இந்த பகுதியில ரிசர்ச் பண்றாரு, ஆய்வு நடத்துறாரு. ஓகேங்களா? இது பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னா, இந்திய தொல்லியல் துறை வந்து புதுடெல்லியில 1861ல தொடங்கப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவோட தொல்லியல் துறை எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட தொல்லியல் துறை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1861ல இந்தியாவுல தொல்லியல் துறை முதலா ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி நில அமைவாளரான இவர் இந்திய தொழில்துறையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்திய தொழில்துறையினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். புரிஞ்சுதுங்களா? சோ ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்டா. சோ 1856 53 56 அந்த இதுல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இந்த பகுதியில ஆய்வு செய்யறாரு. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை. அப்பதான் இந்தியாவோட தொழில்துறை தொல்லியல் துறை புதுடெல்லியில 1861ல தொடங்கப்படுது. அதனால இவர் தான் அதை ஸ்டார்ட் பண்றதுனால அலெக்சாண்டர் கன்னிங் தான் இதோட தந்தை, இந்திய தொழில்துறையின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1856ல லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகளால் ஹரப்பா வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக 1856ல இருந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தனால அந்த இடம் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்குதாமா. 1921ல ஜான் மார்ஷலோட முயற்சினால அகழ்வாராய்ச்சியோட பணிகள் ஹரப்பா கண்டடிக்கப்பட்டிருக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து யார் வந்து எந்த வருஷம் இந்த ஹரப்பா அப்படிங்கிறத கண்டுபிடித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். சோ ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறதையே கண்டுபிடித்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். 1921வது வருடம் அவர் கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் வந்து 1924ல சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கு மொகஞ்சதாரோவுக்கும் இடையில நிறைய விஷயங்கள் வந்து பொதுவா இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஹரப்பாங்கிறது ஒரு இடம், மொகஞ்சதாரோன்னு ஒரு இடம். அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல ஒரு 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 சிமிலாரிட்டி, ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. பின்னாடி காலங்கள்ல 1940கள்ல REM வீலர் வந்து திருப்பி ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி நடத்துறாரு. சரியாமா? சோ இதுதான் வந்து ஓவரால், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது இதுதான். லைக் இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அடுத்தது சிந்து நாகரிகத்தினுடைய எல்லைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதெல்லாமே எங்கெங்க இருக்குன்னு நம்ம டிஎன்பிஎஸ்சியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா படுது. பாகிஸ்தான்ல ஈரான் எல்லையில இருக்கிற சுக்கா ஜென்டோர் அப்படிங்கிற இடம் தான் மேற்குல எல்லை. சரிங்களா? கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஆலம்கிர்பூர், வடக்குல வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஷார்டுகை அப்படிங்கிறது, தெற்குல மகாராஷ்டிரால இருக்கிற டைமாபாத் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இது எல்லாம் தான் அதனுடைய எல்லையா இருக்கப்படுது. சிந்து நாகரிகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறான். எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குங்கிறது. மேற்குல வந்து பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல இருந்து மக்ரான் கடற்கரை வரையும் இருக்கு. கிழக்குல வந்து காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருக்குது. காகர்ல இருந்து காகர் காக்கா நதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றான். வடகிழக்குல வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அடுத்தது தெற்குல வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்குது. சிந்து சமவெளி நகரத்தை வந்து 4 கட்டங்களா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஒண்ணு வந்து ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்றது, அடுத்தது ஹரப்பாவோட தொடக்க நிலை அப்படிங்கிறது, அடுத்து ஹரப்பாவோட முதிர்நிலை அப்படிங்கிறது, ஹரப்பாவோட இறுதி நிலை அப்படிங்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல உங்களுக்கு சொல்லப்படுதுமா. சரிங்களா? சோ இது வந்து ஒரு டெமோ செஷன் அப்படிங்கிறதுனால இதோட நம்ம குவிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ், அதாவது இன்னைக்கு இந்த செஷன் போதும். லைக் எப்படின்னா, லைக் இந்து சமவெளியோட நாகரிகத்தோட பரப்பளவு, இந்து சமவெளியோட எல்லைகள் என்ன, சரிங்களா? அப்ப சிந்து சமவெளியோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு இந்த செஷன்ல நீங்க கத்திருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம லைக் ஹரப்பானா என்ன அப்படிங்கறத டீடைல்ஸ், தென் ஹரப்பாவோட அந்த நாகரிகங்கள் பத்தியான ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் அவர் நோட்ஸ். நம்ம இந்த நோட்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கான நோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட ஹார்ட் காப்பி நம்ம
உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஐ மீன் ஒரு ஒரு ஃபீஸ் உங்ககிட்ட நான் இன்டிமேட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபீஸ்க்குள்ளேயே உங்களுக்கான சாஃப்ட் காப்பியை நாங்க கொடுத்துருவோம். ஸோ நமக்கு தனியான ஆப் இருக்குமா, ஸோ தீரன் அகாடமின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல போய் யூ கேன் டவுன்லோட். ஸோ அதுல வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ், எஸ்எஸ்சி கிளாஸஸ் அண்ட் நிறைய கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இது மூணுமே இப்போ கிளாஸஸ் வந்து மண்டேலேருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யூ கேன் ஜாயின் ஏர்லியர். ஸோ சீக்கிரமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ சீக்கிரமா நீங்க எவ்வளோ தூரம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளோ கான்செப்ட்ஸா மைண்ட்குள்ள வச்சுக்கிறீங்களோ, தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஆன்லைன் மட்டும் கிடையாது, வி ஆர் எக்ஸ்டெண்ட் அவர் அகாடமி டு பிசிக்கல் அகாடமியா. ஸோ வி ஆர் மூவிங் டு அகெயின் வந்து ஓப்பனிங் அ பிரான்ச் அண்ட் ஏப்ரல்ல இருந்து சேலம்ல நம்ம பிரான்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் நியர்லி டு தட் லொகேஷன் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே, ஸோ நம்ம செஷனை நம்ம படிக்கணும், லைக் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும். தட்ஸ் மை மோட்டிவ். ஸோ நல்லா படிங்க. All the very best. You can start your studies well. Okay, thank you ma, thank you so much.